வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான எம்எல்ஏ மரணித்திருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்ந்திருக்கிறார். யார் அந்த திமுகவின் முக்கியமான எம்எல்ஏ, திடீரென்று என்ன காரணம், எப்படி மரணித்திருக்கிறார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அது மட்டும் அல்லாமல் 2-3 நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் கோர சம்பவம் ஒன்று அரங்கேறியிருந்தது. 130க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் பரிதாபமாக விஷ கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது மக்களே. தற்போதைய கள்ளக்குறிச்சியின் நிலை என்ன, இதுவரை எந்தெந்த திமுக அமைச்சர்கள் பார்வையிடாமல் இருக்கிறார்கள், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த அமைச்சர்கள் இதுவரை நிதி உதவி அளித்து கொண்டிருக்கிறார்கள் மக்களே, அதை பற்றியும் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தற்போது கள்ளச்சாராய ஆட்சி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ பல ஊடகங்களில். அது மட்டும் இல்லாமல் சற்று முன்பு அதை ஞாபகப்படுத்தும் அளவிற்கு திமுகவின் முக்கியமான எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் மரணித்திருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் இருக்கிறது மக்களே. ஸோ யார் அந்த திமுகவின் முக்கியமான எம்எல்ஏ அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் மூலிமா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த தகவல். இதன் அடிப்படையில் தான் நம்ம வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த மாவட்டத்தின் எம்எல்ஏ, ஸோ என்ன காரணம், இதற்கான முழு காரணமும் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அது மட்டும் அல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் கோர சம்பவம் அரங்கேறி இருந்தது இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பல திமுகவின் அமைச்சர்களும் சம்பந்தப்பட்டிருப்பது பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது முதல்வர் ஸ்டாலினுக்கு. அது மட்டும் அல்லாமல் இந்த இறந்த குடும்பத்திற்கு, கள்ளச்சாராயம் அருந்தி இறந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சமும், சிகிச்சை பெற்று வரும் குடும்பத்தினருக்கு தலா 50,000 கொடுத்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். இதுதான் அப்டேட். இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் வேணும்னா தொடர்ச்சியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.